உறவு முக்கியம், பணம் முக்கியம் என்றால் என்னை பொறுத்தளவுல பணம் தான் முக்கியம். உறவு என்பது ஒரு க கடல்ல போற ஓடம் போல. காத்தடிச்சா தான் ஓடம் சென்றடையும். காத்தடிக்காவிட்டா நடுக்கடல்லயே நிக்கும். அதே போல தான் மனிதனுடைய வாழ்க்கை. ஏனென்றால், நான் எல்லா உறவுகளையும் தள்ளி விட்டு வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். மறுபடியும் உறவு வேணும் என்று போனேன். என்னிடம் காசு இல்லை. அதனால மறுபடியும் அந்த உறவு என்னுடன் சேராம மறுபடியும் வெளியேறி வந்துவிட்டேன். என்னவென்றால் உங்களுக்கு தெரியறது என்னவென்றால் பணம் தான் முக்கியம். நம்மளை பார்த்து கஞ்சி ஊத்துறதுக்கு ஊத்தாறது நாம சம்பாதிக்கிற பணம் தான் முக்கியம். ஒழிச்சு உறவு பாசம் இதெல்லாம் ஒரு வேஷம் தான். இது மனிதன் நினைச்சுக்கிறது. ஏன்டா பட்ட கஷ்டம் 26 வருஷம் உறவை பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா உறவு வேணும் என்று போவையில இந்த உறவு மறுபடியும் பணம் இருக்கா இல்லையா என்று தெரிஞ்ச உடனே மறுபடியும் என்னை புறக்கணித்து விட்டார்கள். ஒன்றே ஒன்று கற்றுக்கொள். இறைவனை தவிர மனிதர்கள் யாருமே நமக்கு பாசத்தை காட்டுவார்கள். அது ஒரு வேஷம்தான் ஒழிச்சு மித்த விதத்துல எந்த உறவுமே யாரையுமே நம்பக்கூடாது. பெத்த தாய் பெத்த பிள்ளை கூட இன்னைக்கு உறவு என்னன்னு தெரியாம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல தயவு செய்து எல்லா மனிதர்களும் சாவ போற காலத்தில் வரைக்கும் மடியில காசை வச்சுக்கிட்டு செத்துருங்கள். ஆனா இறைவன் படைத்த உயிரை வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டினாத்தான் அந்த பிறப்புக்கு முக்கிய உரிமை. ஆனால் தற்கொலை இது போறது அது கோடைத்தனம். என்னை பொறுத்தளவுல நான் பல பேருக்கு உதவி பண்ணியிருந்து வெளியே வந்தேன். ஆனா அந்த உதவி பண்ணின ஆளு அப்புறம் என்னை புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் நான் படாத கஷ்டங்கள் இல்லை. அவ்வளவு பல கஷ்டங்கள் பட்டு ஒரு கோயில்ல ஒரு 100, 150 மரங்களை வைத்து ஒரு ஆலயத்துல இன்னைக்கு உறவே வேணாம். பணம் இருந்தா இந்நேரம் எத்தனை 100 பேர் இருக்காங்க எங்க உறவுக்காரங்க. ஆனா 100 பேருமே என்னை புறக்கணித்து விட்டார்கள். பணம் இருந்தா என்னை சேர்த்திருப்பாங்க. பணம் இல்லைன்னு 26 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் நான் ஒரு கோயில் ஆலயத்துல இருக்கேன். முக்கியம் தேடுறது திரவியம். அந்த திரவியம் உங்க மடியிலேயே இருக்கணும். யார்த்தையும் கொடுத்துட்டு கைமாத்து கொடுத்தாலும் இன்னைக்கு உயிருக்கு ஆபத்து. உயிருக்கு ஆபத்து. இன்னைக்கு போதைப் பொருள் அத்தனையும் உலகத்துல தலைவிரிச்சு ஆடுது. அது குடிச்சிட்டு ஒன்னா குடிக்க போறவங்கள கொலையை செஞ்சுட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கிறதுனால கையில இருக்கிற காசை யாருக்கு கொடுத்துட்டு வாழணும்னு நினைச்சிடாங்க. உங்க கையில இருக்கிறது உங்களுக்கே சொந்தம் இருந்து பாசம் இருக்குதே அப்படின்ட்டு ஒருத்தர்கிட்ட போய் பணத்தை கொடுத்து கைமாத்த கால்மாத்த கொடுத்தாலும் அந்த அப்பவே நம்ம ஒரு எதிரியை உருவாக்குறோம். நம்மகிட்ட இருக்கிற காசை கொடுத்தோம்னா ஒரு எதிரியை உருவாக்குறோம். அப்படி இருப்பதுனால தயவு செய்து 50 வயசு 60 வயசுக்கு பிறகு மனைவி கூட நமக்கு கஞ்சி ஊத்த மாட்டாங்க. அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் பட்ட கஷ்டங்கள், நான் வந்த பாதைகள் கரடும் முரடுமான பாதைகள். ஒரு நிம்மதியான இடத்துல இன்னைக்கு உட்கார்ந்துருக்கேன். கடைசி வரைக்கும் எனக்கு உறவு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு தர்ம முனீஸ்வர ஆலயத்துல ஏதோ தட்டுல விழுகிற காசு இழுத்து உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மனங்களை இழந்துட்டு இன்னைக்கு குடிக்க கூட கஞ்சி இல்லாத காலத்துல மறுபடியும் உறவை தேடி போயிடல. உறவு முக்கியம், பணம் தான் முக்கியம். பணம் தான் முக்கியம். நன்றி.